ஏன் இது ரொம்ப எல்லாமே படிச்சு ஒப்பிக்கிற மாதிரி இருக்கு, எல்லாமே புக்ஸா சம்மந்தப்பட்டதாவே பேசுறாரு அப்படின்னு பார்த்தா அது அங்க மட்டும் இல்ல, இந்த காஸ்டியூம்க்கே ஒரு ஹிஸ்டரி இருக்கு. ஆக்சுவலி ஒரு புக்ஸை கொடுத்து அதில் பார்த்தா கலைஞருடைய ஹிஸ்ட்ரிஸ் எல்லாமே. ஏன்னா நம்மளுக்கு தான் அந்த அந்த இது நம்ம அப்படி பத்திரம் அப்படி போயிடும் ஆள் இல்லை. பட் நம்மளே திரும்பி பார்க்க வச்சது அந்த புக்ஸ் தான். அந்த புக்ஸை வச்சு இந்த காஸ்டியூம் பண்ணலாம்னு சொல்லிட்டு எக்ஸ்பிளேஷன் சொன்னார். ஸோ அந்த காஸ்டியூம் அந்த புக்ஸ்லேருந்து வேர்ட்ஸ் எடுத்து அந்த காஸ்டியூம்ஸ் ரெடி பண்ணிடு. இது வந்து கலைஞருடைய சிக்னேச்சர் ஆக்சுவலி. இது ஸோ அந்த சிக்னேச்சரே நாங்கள் என்ன பண்ணோம், ஆரி ஒர்க் மூலியமா அந்த சிக்னேச்சரை கொண்டு வந்துட்டோம் உள்ள. ஆனால் இதில் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, இந்த கலைஞரோட பேனா இது வச்சிருந்தது, இங்கே ஏதோ ஒரு இதெல்லாம் எழுதியிருக்கு. அவருடைய வாக்கு எப்பவுமே பேச சொல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் இந்த லெட்டர் சொல்லி தான் வாசிப்பாரு, பேச ஆரம்பிப்பாரு. ஸோ அதே வந்து என்னன்னா ஹேண்ட்மேட் உடன்பிறப்புகளை எஸ் பண்ணது. ஸோ சைன் எல்லாம் அப்படியே மேட்ச் பண்ணி கண்டிப்பா அவர் இது டிட்டோவா இப்படி தான் இருக்கும். அவருடைய புக்ஸை நீங்க பாத்தீங்கன்னா கலைஞர் புக்ஸ்ல எண்ட் ஆஃப் த சைன் போட்டிருப்பாருல்ல, ஸோ அது இதுதான் எக்ஸாக்டா இருக்கும். ஆனா இந்த மாதிரி காஸ்டியூம்ஸ்க்கு கண்டிப்பா நம்ம ப்ரீ ஒர்க் பண்ணி தான் பண்ணணும். இதுக்கு வந்து கிட்டத்தட்ட அவர் ஆக்சுவலி அண்ணன் இங்கே தான் இருந்தார். ஸோ இப்போ இங்கே தமிழ் இங்கே கொண்டு வந்த நாடும் கொண்டு வந்தோம், இந்த மாதிரி லெட்டர் ஃபாண்ட் இது எல்லாமே அவர் புக்ஸ்லேருந்து எடுத்த விஷயம் தான். இது எல்லாமே அவர் கொடுத்த விஷயம் தான். அதுக்கு டிசைன்லாம் கேட்ல பண்ணியிருக்கோம். அது வேண்டா வில் பி ஷோ உங்களுக்கு காமிக்கிறாங்க. இதுதான் ப்ரோ அதுக்குள்ள டிசைனு. ஸோ இந்த மாதிரி கேட்ல டிசைன் பண்ணி இந்த சிக்னேச்சர்ல இங்கே கொண்டு வந்துட்டோம். ஸோ இந்த மாதிரி எல்லா டிசைனுமே ஹைலைட் பண்ணி காமிச்சிட்டு தான் அவர் முத்தநட்டு அப்ரூவல் வாங்கிட்டு ஸோ அதுக்கப்புறம் தான் வந்து மெயின் ஃபேப்ரிக்கு போகிறது. ஸோ இதுதான் டிசைன் ப்ராசஸ் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணும்.